உங்களுடைய கட்சியில வந்து ஒரு கட்சியினுடைய பெண்முகமாக அறியப்பட்ட அக்கா காளியம்மாள் அவர்கள் கட்சியிலிருந்து விலகுறாங்க. விலகின அன்னைக்கே பார்த்தீங்கன்னா மீனவர் பாசனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக அஞ்சம்மாளை நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து நியமிக்கிறார். நாங்களாம் பார்க்குறோம். காளியம்மாள் அவர்களுக்கு மாற்றாக அஞ்சம்மாள் அவர்களை திரு சீமான் வந்து உருவாக்கி இருக்காரா? வெறுமனே பேசுறதெல்லாம் வந்து கட்சி வளர்ச்சிக்கு உதவாது தம்பி. வெறுமனே பேசுறதுன்னா இப்போ ஒரு மேடை காட்சியாளராக காளியம்மாள் அவர்கள் அறியப்பட்டிருக்காங்க. அப்படி பேசக்கூடியது கட்சிக்கு உதவாதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு உங்களை சுருக்கமாக கேட்குறேன். ஆமாம் தம்பி, மேடை பேச்சே வந்து அது கட்டமைப்புக்கு உதவாது தம்பி. முதல்ல அவங்க பேரை சொல்லவே நான் விரும்பல தம்பி. இடையில அவங்க கட்சியை விட்டு போயிட்டாங்க தம்பி. அதுக்கு பிறகு மறுபடியும் வந்து தான் 2021 சீட்டு கொடுத்தாங்க தம்பி. அதுக்கு பிறகு அவங்க இப்படியே போய் ஏன்னா ஒருத்தர் கட்சியை விட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு தம்பி. அதை பேச விரும்பலாம். ஆனா குறை சொல்லாம இருக்கணும். நான் முதல்ல நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்தேன், அடுத்து வெளியே போனேன், அடுத்து சட்டமன்ற தேர்தலில் இடம் கொடுத்தாரு, அடுத்து வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு நீ வெளியே போறீங்கன்னா அப்ப நீ நல்ல மனநிலையில இருக்கியாப்பா தம்பி? உசுருங்கிறத விட அது பெரிய செய்தி இல்லப்பா. அது தவறு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா அவர் பேசுனது? அதாவது நம்ம இதை காலத்துல அதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன், அவர் 1000 பேசா இருக்கா போன்ல, உங்ககிட்ட என்ன வேணா பேசுறா இருக்கா. பொதுவேலைக்கு வரும்பொழுது வந்து ஒரு ஒருமையில பேசுறது வந்து நியாயம் தான் சொல்லிட்டு நம்ம நிக்கிறோமா இல்ல தப்பு நிக்கிறோமா? அதை பத்தி அண்ணனை தான் கேட்கணும். கட்சியில் இருந்த வரைக்கும் என்னுடைய குலதெய்வம் காளியம்மாள், கட்சியிலிருந்து வெளியே போயிட்டாங்கன்னா சுயநலத்துக்காக வெளியே போயிட்டாங்க, பேசுறவங்களாம் ஒரு பெரிய ஆளா, இப்படிலாம் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கான்னு கேட்கிறேன். அதெல்லாம் கருத்து சொல்ல விரும்பல தம்பி. அதை பத்தி பேச விரும்பல. மொத்தத்திலே அதை பத்தி பேச விரும்பல தம்பி. என்ன காரணம்? வேற கேள்வி இருந்தா கேளுங்க தம்பி. 2 பேர் போனா 1000 பேர் உள்ள வர்றாங்க தம்பி. அந்த ஒருத்தரை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். 1000 பேருமே அக்கா காளியம்மாள் போல வர முடியுமான்னு கேக்குறேன். ஏன் வர முடியாது? அண்ணா வளர்த்து விடுறாரு. அண்ணா வளர்த்து விட்டாரு, நமக்கு மாற்றுக்கிறது கிடையாதுக்கா. ஆனா அதுக்கப்புறம் வந்து மத்தவங்க யாருமே வந்து ஒரு வெளியில தெரியற மாதிரி ஒரு நம்பர் போலி இல்லாம போயிட்டாங்களே. ஏன் அந்த வருத்தம் தான். உங்களுக்கு என்ன மீடியாக்களுக்கு என்ன வேலை? யார் எங்க போனா, யார் எந்த கட்சியில சேர்ந்தா, எவ்வளவு பொட்டி போடுவாங்க, ஏன் போறாங்க அது அவங்களுடைய கருத்து தம்பி. அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க வெளியாயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். வளர்த்து விட்டாங்களே, இப்படி பண்றீங்களே, உங்களுக்கு துரோகமா தெரியலையான்னு நீங்க போய் அவங்க கிட்ட கேட்டா முழுக்க இதெல்லாம் கட் பண்ணாம போடணும், அப்படியே போடும்.